சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேலே. அதுதான் என் லைஃபோட டார்கெட்டே அப்படின்னு நம்ம ஜெயிலர் படத்தில் வில்லன் சொல்கிற மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. என்னென்னா என் ஹேர் வந்து சில்க் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கவே இருக்காதுங்க. என் ஹேர் வந்து ரொம்ப வர 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 வரன்னு இருக்கும். என்னோடய ஹேர் வந்து கேர்லி ஹேர், அதாவது ஃபுல்லாகவும் கேர்லாக இருக்காது. அதனால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். அதுதான் ஜியா அண்டா. அது எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம குனியமுத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் சாட்டர்டே நானே என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அங்கே வந்து போகலாம், நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்னிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் போயிருந்தோம். ஆக்சுவலாக இது என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட கடை. போனோன்னவே அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. நாங்கள் முன்னாடியே அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியிருந்தோம். அங்கே இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட சர்வீஸ் பண்ணுறாங்க. ப்ரைடல் மேக்கப், ஹேர் கட், அவங்களுக்கு ஸ்மூத்னிங், டீடான், ஃபேஷியல், அப்புறம் வந்து ப்ரைடல் மேக்கப்பு. நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட அவங்க ப்ரைடல் மேக்கப் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸ் பண்ணுறாங்க. நான் அதில் 2-3 சர்வீஸ் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணேன். அப்புறம் என்னோடய காலில் வந்து வெடிப்பு ரொம்ப அதிகமாகி ரொம்ப டெரராக இருந்தது என் கால். அதெல்லாமே கொஞ்சம் க்ளீனப் பண்ணிக்கிட்டேன். பெடிக்யூர், மெனிக்யூர் எல்லாமே இருக்குது. நான் பெடிக்யூர் மட்டும் பண்ணிக்கிட்டேன். எல்லா சர்வீஸும் அவைலபிள். இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் சலூன். 2 பேருமே, விமன் அண்ட் மென் 2 பேருமே போய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்குது. சர்வீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து காலையில் 9:30லேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த டைம் போனாலுமே கடையை அழகாக விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சர்வீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி என்னோடய லுக் இதுதான். அப்படியே எனக்கே என்னை பார்த்து ஆசையாயிடுச்சு, வா அப்படின்னு. ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என் ஹஸ்பண்ட் வந்து நிறைவேற்றி வச்சுட்டாங்க. ஏன்னா சினிமாலெல்லாம் நம்ம ஹீரோயின்ஸ்லாம் பார்க்குறப்ப இவங்க முடி மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஃபைனலி அந்த முடி எனக்கும் கிடச்சிருச்சு.